வணக்கம் மக்களே. சங்கிலியால் கட்டினால்தான் ஒருத்தன் அடிமையா? இல்லைங்க. ஒரு சின்ன தொண்டு போதும் ஒரு மனுஷன வாழ்நாள் முழுக்க குனிஞ்சே நிக்க வைக்க. வேலை செய்யும்போது தலைப்பாகை, முதலாளிய பார்த்தா இடுப்புல, பேசும்போது கக்கத்துல. இப்படி ஒரு துண்டுக்கு மனுஷன் கொடுக்கற மரியாதை இருக்கே, அது கடவுளுக்கே கிடைக்காது. இன்னைக்கு நாம பார்க்க போறது எழுத்தாளர் கந்தர்வனின் துண்டு சிறுகதை. ஒரு தொழிலாளி தான் சுமக்கிற அந்த அடிமை சின்னமான துண்ட தூக்கி எறிய நினைக்கிறான். ஆனா அந்த எஜமான சமூகம் விடுமா? இந்த கதையோட முடிவு உங்க மனசுல சப்புன்னு அறையும். கடைசி வரைக்கும் கேளுங்க. இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். வேலு. அவன் ஒரு விவசாய கூலி. ஆனா அவன் செய்யற வேலை இருக்கே, அதுல ஒரு கலைநயம் இருக்கும். எந்த வேலைய கொடுத்தாலும் அத சுத்தமா நேர்த்தியா செஞ்சு முடிப்பான். குழி வெட்டினாலும் சரி, மரம் ஏறினாலும் சரி, வேலுவோட கைப்பட்டா அந்த இடமே ஜொலிக்கும். அதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷரான அம்பலக்காரருக்கு வேலுவ ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட ஒரு நாசூக்கு இருக்கு அப்படின்னு பாராட்டுவாரு. ஆனா அந்த அம்பலக்காரருக்கு வேலுவோட உழைப்ப விட வேற ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியுமா? வேலுவோட பயம், வேலுவோட பணிவு. வேலுவோட தோள்ல எப்பவும் ஒரு அழுக்கு துண்டு கிடக்கும். அந்த கதையில அந்த துண்டு தான் முக்கியமான கேரக்டர். வேலு வேலை செய்யும்போது அந்த துண்டு தலைப்பாகையா அவன் தலையில இருக்கும். வெயிலுக்கும் வெயர்வைக்கும் அதுதான் பாதுகாப்பு. ஆனா தூரத்துல அம்பலக்காரர் வர்றாருன்னு தெரிஞ்சா போதும் வேலுவோட கை தானா வேலை செய்யும். சடார்னு தலையில இருக்கிற துண்ட அவிழ்ப்பான். அத அவசர அவசரமா மடிச்சு இடுப்புல கட்டிக்குவான். இல்லனா பவ்யமா கக்கத்துல இடுக்கிக்குவான். உடம்பு கூனி குறுகி வாய் புத்தி நிப்பான். அம்பலக்காரர் போயிட்டாரா? உடனே அந்த துண்டு மறுபடியும் தலைக்கு ஏறும். மறுபடியும் அவர் கூப்பிடுறாரா? துண்டு மறுபடியும் இடுப்புக்கு வரும். ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த துண்டு மேலே ஏறும், கீழே இறங்கும். இதுலயே வேலுவோட பாதி உழைப்பு வீணா போகும். அது ஒரு துணி மாதிரி இல்ல. அவனோட சுயமரியாதையை கட்டி போட்டிருக்கிற சங்கிலி மாதிரி அது அவனோட ஆடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அம்பலக்காரர் வீட்டுக்கு அவங்க மகன், பேரன், பேத்தி எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. வீடு முழுக்க கூட்டம். அம்பலக்காரர் வேலுவ கூப்பிடுறாரு. வேலு, இவங்களுக்கெல்லாம் நம்ம தோட்டத்தை காட்டு, நுங்கு வெட்டி குடுன்னு சொல்றாரு. வேலுவுக்கு அன்னைக்கு மூச்சு விடக்கூட நேரமில்ல. பனை மரத்துல ஏறுனா அப்ப துண்டு தலையில இருக்கும். கீழே இறங்குவான். அம்பலக்காரர் நிப்பாரு. உடனே துண்ட அவிழ்த்து இடுப்புல கட்டுவான். நுங்கு வெட்டுவான். மறுபடியும் துண்ட கக்கத்துல வைப்பான். அவன் உடம்பு முழுக்க வியர்வை. அந்த துண்டு ஈரம் பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஈரம் காயறதுக்கு கூட அந்த துண்டுக்கு நேரமில்ல. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. வேலுவோட உடம்பு அழுத்து போச்சு. அதவிட மனசு அழுத்து போச்சு. என்ன பொழப்படா இது? இந்த துண்ட வச்சுக்கிட்டு நாம படுற பாடு இருக்கே என அவனுக்கு கோபம் வருது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறான் வேலு. உடம்பெல்லாம் வலி. மறுநாள் காலையில அம்பலக்காரர் வீட்டுக்கு வேலைக்கு கிளம்புறான் வேலு. அவன் மனைவி, எங்க துண்ட மறந்துட்டீங்க, இந்தாங்க என்ன எடுத்து கொடுக்கறா. அப்போ வேலுவுக்கு ஒரு வெறி வருது. அந்த துண்ட பாக்குறான். சி, இந்த துண்டுக்கு ஆள கண்டா அவுத்து கட்டதான் நேரம் சரியாயிருக்கு. எனக்கு துண்டே வேணாம், நான் சும்மாவே போறேன்னு சொல்லிட்டு அந்த துண்ட வீட்லயே விசிறி அடிச்சிட்டு வெறும் கையோட கிளம்புறான். இது சாதாரண விஷயம் இல்ல மக்களே. அவ்ளோ பெரிய பண்ணையார் வீட்டுக்கு ஒரு கூலி தொழிலாளி மேல் துண்டு போடாம போறதுங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய புரட்சி. நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லாம சொல்ற செயல் அது. வேலு வேகமா நடக்கறான். அவன் தோள்ல இப்போ பாரம் இல்ல. காத்து படுது. மனசுல ஒரு விடுதலை உணர்வு. வேலு அம்பலக்காரர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். அம்பலக்காரர் திண்ணையில உட்கார்ந்திருக்காரு. வேலுவ பாக்குறாரு. அவர் கண்கள் வேலுவோட தோள உத்து பாக்குது. அங்க துண்டு இல்ல. வேலு கம்பீரமா நிக்க முயற்சி பண்றான். அம்பலக்காரர் உள்ள போறாரு. வேலு நினைக்கிறான், பரவாயில்ல, ஐயா எதுவும் சொல்லலன்னு. ஆனா அம்பலக்காரர் உள்ள இருந்து வெளிய வர்றாரு. அவர் கையில ஒரு புது துண்டு இருக்கு. அத வேலு கிட்ட நீட்டுறாரு. இந்தாடா வேலு, துண்டு இல்லாம உன்னை பார்க்க நல்லாவே இல்லடா. இந்தா, இத கட்டிக்கோ, அப்போதான் அம்சமா இருக்கும். வேலு அதிர்ந்து போய் நிக்கிறான். அவன் பழைய அழுக்கு துண்ட வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். ஆனா எஜமான் அதைவிட பளபளப்பான உறுதியான ஒரு புது துண்ட, அதாவது ஒரு புது விலங்க அவன் கையில திணிக்கிறாரு. நீ துண்டு இல்லாம நிக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ குனிஞ்சு வளைஞ்சு அந்த துண்ட கக்கத்துல வச்சுக்கிட்டு நிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம சொல்றாரு.
வேலு அந்த புது துண்ட வாங்குறான். மெதுவா அதை இடுப்புல கட்டிக்கிறான். அவனோட அந்த சின்ன புரட்சி அந்த புது துண்டுக்குள்ள சமாதியாயிடுச்சு. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்றது என்ன? ஆதிக்க சமூகம் எப்பவுமே நம்மள விடுவிக்காது. நாமளே நம்ம விலங்க உடைச்சிட்டு வந்தாலும் அன்புங்கிற பேர்ல, மரியாதைங்கிற பேர்ல புது புது விலங்குகளை நம்ம மேல மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். வேலுவுக்கு கிடைச்சது பரிசு இல்ல, அது அவனோட அடிமை சாசனம். இன்னிக்கும் நம்ம சமூகத்துல எத்தனையோ வேலுக்கள் கண்ணுக்கு தெரியாத துண்டுகளை இடுப்புல கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கந்தர்வனின் இந்த துண்டு கதை உங்களை யோசிக்க வைத்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ். நன்றி.